ஹாய் கைஸ். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 9 மந்த் பேபிக்கு நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறேன். பாப்பா எந்திரிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு 6 ஓ கிளாக்லேருந்து 8 ஓ கிளாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதை ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது வேக வச்சு குடுப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீல வேக வைக்காம நான் வந்து ஆவியில வேக வச்சு குடுப்பேன். இந்த மாரி குடுத்தோம் அப்படின்னா, காய்ல உள்ள ஃபுல் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து கிடைக்கும். நீங்க காய் வேக வச்சு குடுக்கலாம். இல்ல இந்த மாதிரி பழமா கூட நீங்க வேக வச்சு குடுக்கலாம். எது குடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மசிச்சு வேக வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, நல்லாவே அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வந்து பாப்பாவுக்கு வந்து நான் காலையில டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டே வந்து ராகி ராகி வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். அத வந்து மார்னிங் எடுத்து பார்த்தேன், நல்லாவே ஊறி இருந்துச்சு. அத வந்து ஒரு மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சோம் அப்படின்னா, அதுலேருந்து தனியா வந்து நமக்கு ராகி பால் கிடைக்கும். அந்த பால மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில ஊத்தி காய வச்சுக்கலாம். நல்லா கட்டி வராம நல்லா தண்ணி மாரி, லிக்விட் மாரி நல்லா காய வச்சுட்டு, பாப்பாவுக்கு குடுங்க. இந்த மாரி சின்ன சின்ன கட்டியா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு கூட நீங்க பாப்பாவுக்கு குடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவ வந்து டாக்டர்ட்ட போயி கேட்கும்போது, இந்த மாரி என்னென்ன ஃபுட்டு குடுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு, சர்க்கரையும் மட்டும் இப்ப வேண்டான்னு சொன்னாங்க. வந்து நீங்க பாப்பாவுக்கு 1 இயர் வரைக்கும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்பலேருந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நார்மலா நம்ம என்ன செய்றோமோ, அதில வந்து இது எதுவுமே ஆட் பண்ணாம பண்ணுவேன். பாப்பா அப்படியே வந்து நல்லா குடிச்சு பழகிக்கிட்டாங்க. வயித்துக்கு குடுத்தோம் அப்படின்னா, பாப்பா கொஞ்ச நேரம் வந்து நல்லாவே தூங்கி எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மதியானத்துக்கு தேவையான லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வெள்ள பூசணி, மஞ்ச பூசணி போட்டு சமைக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி வந்து பாப்பாவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கன்டினியூஸா ஒரே நாள் வந்து நெறைய காய்கறி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேராது. நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி குடுத்துட்டு, அது ஏதாவது அலர்ஜி அது மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டாக்டர்ட்ட போய் கேளுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் பாப்பாவுக்கு வந்து பூசணிக்காய் சாதம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். வீட்லயே வந்து எங்க அக்கா எனக்கு கொஞ்சம் நெய் உருக்கி குடுத்து விட்டுருந்தாங்க. அத சுத்தமான நெய் வச்சு தான் நான் பாப்பாக்கு இன்னைக்கு நான் சமையல் செய்றேன். எண்ணெய் நெய் கொஞ்சம் ஊத்திட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி எடுத்துருக்கிறேன். இத வந்து நெய்யிலேயே நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி அதில ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூசணிக்காவும் வந்து நான் அதில போட்டுட்டேன். நல்லாவே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா, நமக்கு நெய்யிலேயே நல்லா வறுத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அரிசி ஊற வச்சு வந்து இது கூட ஆட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்க சாதத்த வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டா, எனக்கு அந்த அரிசி போட்டோம் அப்படின்னா, ஒரு சில அரிசி வந்து வேகாம இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஆல்ரெடி நான் அரிசி வடிச்சு இந்த மாரி இது கூட ஆட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து குடுப்பேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வீட்லயே வந்து சீரகமும், குருமிளகும் வந்து நல்லா வறுத்து அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 4, 5 விசில் எடுத்து வந்தோம் அப்படின்னா, நல்லாவே குழஞ்சு வந்துருச்சு. இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு பாப்பாவுக்கு வந்து மதியானத்துக்கு லஞ்சுக்கு குடுத்துக்கலாம். லஞ்ச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பா மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஒரு 1 மணிலேருந்து 2:30க்குள்ள அந்த டைம்ல வந்து நான் குடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடுவா. அந்த விளையாடுற டைம் நம்ம ஃபீட் பண்றது அழுதா அப்படின்னா, ஃபீட் பண்றதா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒரு 4:00லேருந்து 5:00க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு பாப்பாவுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதையுமே வந்து தண்ணீல போட்டு கொதிக்க விட மாட்டேன். எல்லாமே வந்து ஆவியில தான் வேக வச்சு குடுப்பேன். அதேமாரி பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டேன். பாப்பா சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவ எவ்வளோ சாப்பிட்றாளோ அவ்வளோ குடுப்பேன். இல்ல துப்ப ஆரம்பிச்சிட்டா, கொமட்ட ஆரம்பிச்சிட்டா, வாயே சில டைம் ஊட்டும்போது திறக்கவே மாட்டா. அந்த மாரி டைம்ல சரி ஓகே அவளுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணாம விட்டுருவேன். பேபி சாப்பிடும்போது மறக்காம தண்ணி இடையில இடையில குடுங்க. குழந்தைக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸியில அடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து லைட்டா ஒரு டைம் வந்து ஸ்பூன் விட்டு கிண்டி பார்க்காம, லைட்டா கை விட்டு கிண்டி பாருங்க. இந்த இஞ்சி,
இதுலேயே சர்க்கரைவள்ளி கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நார் இருக்குது. இது மாதிரிலாம் வந்து அரைப்படாமல் அப்படியே இருக்கும். அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டுக்கு வந்து ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து நான் நைட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா புளிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கேரட் ஊத்தாப்பம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். பாப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு 2 கரண்டி மட்டும் ஊற்றி பாப்பாவுக்கு வந்து நல்லா ஊத்தாப்பம் ஊற்றி அதையும் நல்லா மிக்சியில் அடித்து நைட்டுக்கு வந்து நான் சாப்பிட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க வைக்கிறப்ப வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவை படுக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாப்பாவுக்கு நான் இது தான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.